ஓணம் சீரீஸோட 13வது ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக்கும்பர் பச்சடி. வெள்ளரிக்காய் பச்சடி தான். வெள்ளரிக்காய் கூடவே தயிர் இது ரெண்டும் வச்சுட்டு தான் நம்ம செஞ்செடுக்கிறது. அதுக்காக மீடியம் சைஸ் வெள்ளரிக்காயிலிருந்து 1.5 கப் அளவுக்கு ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு கடாய்க்குள்ளே மாற்றி காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி பாதி வேக வச்சு மாற்றி வச்சுக்கோங்க. அரைச்சி சேர்க்கறதுக்காக 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக தயிர் கூடி ஊற்றி நல்லா ஃபைனாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கூடி சேர்த்து இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடுகு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அரையக்கூடாது, முக்கால்வாசி அரைச்செடுத்தா போதும். தேங்காய் கூடவே 1.5 கப் அளவுக்கு தயிர் கூடி சேர்த்து நல்லா கலந்தெடுத்து விட்டுருக்கு. தயிர் சேர்க்கும்போது மீடியம் புளிப்பில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கட்டியாக இருக்கிற தயிர் சேர்க்கறதுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா கலந்தெடுத்து நம்ம இது வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற வெள்ளரிக்காய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். வெள்ளரிக்காய் நான் தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். லைட்டாக சூடு தான் இருக்குது. நம்ம இந்த மிக்ஸ் இதுக்குள்ளே ஊற்றினதுக்கு அப்புறம் சூடு பண்ணக்கூடாது, கொதிக்க விடக்கூடாது. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே இதை எடுத்து வச்சுக்கலாம். பச்சையாக தான் நம்ம இதை சாப்பிட்றது, சூடு பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வறுத்து அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சில பேர் தேங்காயோட மிக்ஸி வெள்ளரிக்காய் கூட சேர்த்து நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவோம். ரொம்ப அதிகமாக மனமும் டேஸ்ட்டும் கிடைக்கிறது இந்த மாதிரி வேக வைக்காமல் நம்ம செஞ்செடுக்கும் போது தான். எது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஓணம் ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் பச்சடி.